நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா MVVMல திருப்பியும் நம்ம மாடல் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி வீடியோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா மாடல் க்ரியேட் பண்ணி நான் ஆக்சஸ் பண்ணியிருந்தேன். பட் இப்போ வந்து என்னால் வெப் சர்வீஸ் வச்சு என்னால் ஆக்சஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட்டு நானே ஒரு மாடல் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த மாடலை அந்த ஜேசான் வேல்யூஸை எப்படி நம்ம மாடலாக கால் பண்ணுறது அப்படின்றத சும்மா சாம்பிள் வீடியோவை நான் காட்டுறேன் இதில். ஸோ அதுக்கு சேம் ப்ராஜெக்ட்டு இதில் வந்து ஜேசான் மாடல் சொல்லிட்டு நான் ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஒன்றும் இல்லை, சும்மா ஒரு கண்ட்ரி லிஸ்ட்டும் அதுக்குள்ளே ஒரு ஸ்டேட்டும், சும்மா டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் இருக்கணுன்றதுக்காக ஸ்டேட்டஸில் ட்ரூ அதாவது பூலியனும், அதே மாதிரி ஸ்டேட்டஸ் கோடில் இன்டீஜரும், டேட்டாக்குள்ளே கண்ட்ரி நேம், இது வந்து ஒரு அரே. ஸோ அரேக்குள்ளே ஒவ்வொரு டிக்ஷனரி வேல்யூஸு. ஸோ ஒவ்வொரு டிக்ஷனரி வேல்யூஸ்க்குள்ளே கண்ட்ரி நேமு, கண்ட்ரி ஐஎஸ்ஓ, கண்ட்ரி கோடு அண்ட் ஸ்டேட்ஸு. ஸோ ஸ்டேட்ஸும் ஒரு அரே. ஸோ ஒரு நெஸ்டட் அரே மாதிரி அரேக்குள்ளே இன்னொரு அரே வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது, அதே மாதிரி டிக்ஷனரி வேல்யூஸை எப்படி ஆக்சஸ் பண்ணுறதுன்றது தான் நான் இதில் காட்ட போகிறேன். அதுக்கு சிம்பிளாக நான் ஒரு நியூ ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். நியூ ஃபைலில் ஸோ இது ஒரு மாடல் கிளாஸு. ஸோ அன்பாக்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஏற்கனவே இம்போர்ட் பண்ணியிருப்பேன். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஒரே ஒரு டேரெக்டாக அப்படி கால் பண்ணியிருப்பேன். ஸோ அதே ஃபங்க்ஷனை அதே மெத்தடை நான் அப்படியே காப்பி பண்ணி இங்கே போடுறேன். ஆனால் சேம் நேமாக இருந்தால் எடுத்துக்காது. ஸோ அதனால் ஜேசான் மாடல் அப்படின்னு நான் மாற்றிக்கிறேன். ஸோ ஜேசான் மாடல் இங்கே நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுக்கேற்றது அதை அப்படியே எடுத்துக்கும். பெட்டர் நான் என்ன பண்ணுறேன்னா அந்த மாடலை இந்த பக்கம் நான் கொண்டு வந்துடுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பூலியனு ஸ்டேட்டஸ் பூல், அடுத்து ஸ்டேட்டஸ் கோடு, அது வந்து இன்ட்டு, அதுக்கடுத்து டேட்டா. ஸோ இப்படி வரும்போது தான் நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. எக்ஸாம்பிளுக்கு இது ஒரு அரே. ஸோ நம்ம இங்கே கொடுக்க போகிற வேல்யூவும் அரேவாக தான் இருக்கணும். அரேக்குள்ளே இந்த டேட்டா இருக்கிறது நமக்கு தேவை இல்லையா? பட் இருந்தாலும் ஃபஸ்ட் நான் இதை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், செட்டப் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் எதுவும் குழப்பம் இல்லை. இப்போது எனக்கு இன்னொரு டிக்ஷனரி வேல்யூ நான் கால் பண்ணணும் அப்படின்றதுனால இன்னொரு ஸ்ட்ரக்சர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி இன்னர் மாடல் அப்படின்னு சொல்லி நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இதை இங்கே கால் பண்ணணும். இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரி நேம் ஸ்ட்ரிங்கு தான், அதே மாதிரி லெட், கண்ட்ரி ஐஎஸ்ஓவும் ஸ்ட்ரிங்கு தான், அதே மாதிரி லெட், கண்ட்ரி கோடு இன்டீஜர், அதுக்குள்ளே ஸ்டேட்ஸ்ன்னு இருக்கு. ஸ்டேட்ஸ் வரும்போது சேம் இன்னொரு அரே வேல்யூ. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க இன்னொரு அரே வேல்யூ, அதிலிருந்து இன்னொரு டிக்ஷனரி, அந்த டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாடல் இங்கே வரும். அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நேமு ஸ்ட்ரிங்னா, அதே மாதிரி லெட் ஐஎஸ்ஓ அப்படின்றதும் ஸ்ட்ரிங்கு தான். இப்போது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட் இருக்கான இந்தியாவில் இருக்க ஸ்டேட்ஸ் மட்டும்தான் வேல்யூ இருக்குது. அது தவிர்த்து இங்கே இருக்க ஸ்டேட்ஸ்க்கு வேல்யூ இல்லை. ஸோ எம்டியாக வருது, நல் வேல்யூவாக வருது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து ஆப் இப்படி இந்த மாதிரி கொடுத்தோன்னா ஆப் க்ராஷ் ஆகும். ஸோ அது ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆப்ஷனல் பைண்டிங் நம்ம பண்ணுறோம். ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஆப் தான். ஸோ இந்த இதில் வேல்யூ இல்லைன்னா இந்த எக்ஸ்க்ளமேட் கொஷின் மார்க் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ இல்லைனாலும் அதுவே வந்து இது பண்ணிக்கும். அப்ளிகேஷன் சேஃப்டிக்காக அது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து எக்ஸ்டென்ஷன் சேம் இதே மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி நேம் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதில் வந்து என்னென்னா இதுவும் நமக்கு ஆப்ஷனல் தான். ஸோ வேல்யூ வரும் வராதுன்றது தெரியாது. ஸோ அதனால் இங்கே ஒரு 2 ஆப்ஷன் வேல்யூஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மொத்தமே வந்து இவ்வளோ தான். ஸோ எப்படி மாடல் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். வியூ மாடலும் சேம் ஆஸ் இட் இஸ் இதே மாதிரி தான். பட் என்ன ஒரு வித்தியாசம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வியூ மாடலில் காட்டுறேன். வியூ மாடலில் நம்ம இங்கே ஆக்சஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இது இருக்குவாங்க டேட்டா ரெஸ்பான்ஸுன்றது. இந்த இடத்துல ஜஸ்ட்டு ஜேசான் மாடல் அப்படின்னு கொடுத்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்காக இந்த மாடல் வந்து இங்கே செட் ஆகிக்கும்.
பட் அதுக்கான யூஆர்எல் கரெக்டாக இருக்கணும். ஸோ அந்த வேல்யூ இப்படி தான் ஃபெச் ஆகுதா அப்படின்றது தெரியும்.